நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க 45வது படம். இந்த படத்துடைய எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் சம்மர் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணதா மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சம்மர்ல எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். கருப்பு படத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிற அவருடைய 46வது படத்தை டைரக்டர் வெங்கி அட்லேரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வெங்கி அட்லேரி துல்கர் சல்மான் அவர்களை ஹீரோ வச்சு லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ணவர். நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற இந்த சூர்யா 46 படத்தில் ஆக்டர் மம்தா புஜா அவர்கள் தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இன்னைக்கு டைரக்டர் வெங்கி அட்லேரி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 46வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கவே இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படின்னு தோணுது. சூர்யா அவர்கள் ஒரு அழகான குழந்தையை வச்சுக்கிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான மூவியாக நம்ம டைரக்டர் வெங்கி அட்லேரி விண்டேஜ் சூர்யாவை இந்த படம் மூலமாக கூட்டிகிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற இந்த படம் ஜூலை மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன கபாலி படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை ப்ரொடியூசர் தானோ அவர்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டட் வெர்ஷனில் கபாலி படத்தை மறுபடியும் நாங்கள் தியேட்டரில் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஹிப்ஹாப் தமிழா ஆதியை டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோ நடிச்சிருக்க மீசியும் இருக்கு பார்ட் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மார்ச் 4 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். இன்னைக்கு டாக்ஸிக் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தபாஹே அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில். சாங் நல்லாயிருக்கு. இந்த சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாக்ஸிக் படம் மார்ச் 19 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் பேடி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. பேடி படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாங் இப்போதைக்கு தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் ஆக்டர் ராம் சரண் அவர்களுடைய டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த சாங் இப்போ யூடியூப்ல இருக்குது. ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க இந்த பேடி படம் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அபர்நிதி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் வெஞ்சன்ஸ். இன்னைக்கு வெஞ்சன்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த படம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் வெஞ்சன்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் விஜய் ரங்கநாதன் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் ஓ பட்டர்ஃப்ளை. இன்னைக்கு ஓ பட்டர்ஃப்ளை படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ ஓ பட்டர்ஃப்ளை படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வித் லவ் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 நாள் ஆகுது. ரிலீஸ் ஆன 25 நாளில் 35 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க தாய் கேள்வி படம் 3 நாளில் 22 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா களமிறங்கியிருக்காங்க. அதனால் ஈரானுடைய நட்பு நாடுகளையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுடைய நட்பு நாடான துபாயிலையும் அட்டாக் நடக்குது. இப்போ துபாயில் தான் நம்ம தல அஜித் அவர்கள் கார் ரேஸில் பிஸியாக இருக்காரு. இந்த போர் பதட்டம் காரணத்தினால கார் ரேஸை நிறுத்திட்டாங்க. இப்போ துபாயில் நம்ம தல அஜித் அவர்கள் சேஃபாக இருக்காரா அப்படின்னு கேட்டால் நம்ம தல அஜித் அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் அவர்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்காரு. விமான சேவை ஆரம்பித்ததும் துபாயிலிருந்து உடனே இந்தியாவுக்கு வர பிளானில் இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்துடுவார். அவர் இப்போ துபாயில் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலையாளத்தில் ஆடு பார்ட் 3 அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் செம ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதுவே ஆடு 1 ஆடு 2 அப்படிங்கிற 2 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படமும் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படம் மார்ச் 19 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய மலையாளம் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது பார்க்கணும்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவை மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அவதாரமும் எடுத்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செம ஃபன்னா. அவருடைய ப்ரொடக்ஷன் ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டராக இருந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்க ஆக்டர் ரியோ ராஜுடைய ரிவர் ரூட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ்லேருந்து கூடிய சீக்கிரம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஸ்பைடர்மேன் நடித்த ஆக்டர் டாம் ஸ்பைடர்மேன் படத்தில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இப்போ ரியல் லைஃப்லையும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ஆக்டர் ஜிண்டாயா. இப்போ ஆக்டர் டாம் ஹேலும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜிண்டாயாவும் ஏற்கனவே மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கல்யாணம் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு சிம்பிளாக இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராண்டான கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கான்சிட்டி படத்துடைய ரைட்ஸை டி சீரிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கரை படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கரை படம் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சேர்ந்து நடிக்கிற ஒரு புது படத்தை டைரக்டர் நெல்சன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தை பற்றி வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் 70s 80s காலகட்டத்தில் எப்படி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாங்களோ மாதிரி நியூ டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணாமல், இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணாமல், இப்போ இருந்த கேமரா அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. டைரக்டர் நெல்சன் இந்த படத்தை 70s 80s காலகட்டத்தில் எப்படி ஒரு ரஜினி கமல் படம் இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் 2026ல் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை 2027ல் ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சேனலில் பார்க்கலாம். யூடியூப் செம ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் தான் எருமச்சாணி. எருமச்சாணி யூடியூபர் விஜய்குமார் ராஜேந்திரன் ஹீரோ நடிக்கிற ஒரு புது வெப் சீரிஸ் தான் ரெசார்ட் வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் March 13 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெசார்ட் வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் விதாத் ஹீரோ நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு தொடக்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவர்களுடைய நெக்ஸ்ட் ஆல்பம் சாங்குடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இவருடைய ஒவ்வொரு ஆல்பம் சாங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆல்பம் சாங்குக்கு பவளமல்லி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஆல்பம் சாங்கில் ஆக்டர் கயலு லோகர் அவர்கள் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சாய் அபியங்கருடைய பவர்ஃபுல்லான மியூசிக்கில் ஆக்டர் கயலு லோகருடைய பர்ஃபார்மன்ஸில் பவளமல்லி அப்படிங்கிற இந்த சாங் March 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபன்னான ப்ரொமோ வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர் அவர்கள். அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.